ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டான raal-65 எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, நேச்சுரல் கலராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலர் பவுடர் சேர்க்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி போதும், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா திக்காக இருக்க பாருங்கள் இந்த பேஸ்ட்டு. இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட அந்த கவுச்சி ஸ்மெல் போயிடும். இப்போது இறால் சேர்த்துக்கிறதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே சேர்த்துட்டேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இப்போது திக்காக தான் பேஸ்ட் ரெடி பண்ணிங்க. இறால் சேர்த்ததுக்கப்புறமா இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும் இறால்லேருந்து. அதனால் இது ஒரு 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது தண்ணியாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த தண்ணியை இழுக்கிறதுக்காக கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஈரம் எல்லாமே உங்களுக்கு உறிஞ்சிரும். நமக்கு 65 போடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதனால் நம்ம கடைசியாக எப்போ நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறீங்களோ அப்போது நீங்கள் கடலை மாவு சேருங்க, ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நாம் இறால் மசாலா இருக்கு இல்லையா, அதை எடுத்து மாதிரி ஒரு இறாலாக அங்கங்கே எண்ணெயில் போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வரும். அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே போடாமல் இது மாதிரி ஒரு பீஸாக எடுத்து தனித்தனியாக போட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு குக் ஆகி வரும். பெரிய இறாலாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இது சின்ன இறாலாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சிங்கிளாக போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு குக் ஆகும். சேர்த்து போட்டிங்க அப்படின்னா அது அந்த கிறிஸ்பினஸும் இருக்காது, அந்த மசாலா ஸ்மெல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அது கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போது இறாலை நல்லா இது மாதிரி எண்ணெயில் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகிடும். இப்போ இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயை நம்ம அதிகமாக சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. அதிகப்படியான எண்ணெயை ஊற்றி நீங்கள் அதுக்கப்புறமே அந்த மிச்சமாகிற எண்ணெயை வேஸ்ட்டாக தான் போகும். அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 2 நாள் கூட நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் என்றைக்குமே நான்வெஜ் ஐட்டம் செய்யும்போது கொஞ்சமான எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் வீட்டில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட raal-65 ரெடி ஆகிடுச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு, பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நாம் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான raal-65 எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.